Welcome to Naadan Modern. Please subscribe and press the bell icon to receive notification. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஈஸியான ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்குங்க. மில்க் ஃபுல் க்ரீமு 1 லிட்ரு, சுகர் 300 கிராமு, வினிகர் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 4ங்க. 1 லிட்ரு பால் ஊற்றிக்கலாம். நல்லா க்ரீமியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த பால் பொங்கிடுச்சுங்க. இதை அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி கலக்கணும். கலக்கிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா வினிகர் 2 டேபிள் ஸ்பூனுங்க. க்ளோஸ் பண்ணிடணும் அடுப்பை. நல்லா வந்துடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, அப்போ தான் அழகாக வரும். 2 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு வந்துடுங்க. அப்புறம் நம்ம எடுத்து ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் வச்சுக்கணுங்க. ஒரு பவுல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரைனர் போட்டுட்டு அப்புறம் ஒரு நல்ல மஸ்லின் கிளாத், நீ உங்களுக்கு எப்படி தண்ணி அப்சர்வ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டுக்குங்க. கிளாத் போட்டு வச்சுருந்த அந்த பாலை அப்படியே இதில் ஊற்றலாங்க. ஊற்றிட்டுங்க. ஒரு கப்பு சில் வாட்டர் கொஞ்சம் இது மேலே அப்படி ஊற்றிக்கலாம். நமக்கு சீக்கிரம் ஆறுறதுக்கு வேறு அப்படி. நல்ல தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டோம். கட்டி வச்சிடல, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எப்படி வந்திருக்குங்க. இது நல்லா வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா பிசைஞ்சு விடணுங்க. இது பாருங்கள், இது வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா பிசையணும். நம்ம பிசையில் தான் இருக்குது அந்த சாஃப்ட்னஸ்ஸை. ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணணுங்க. இது பாருங்கள், இந்த பக்குவம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துருக்காங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குவாங்க. இந்த சாஃப்ட்னஸ் பாருங்க. அப்படி இவ்வளோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் அழுத்தி ஒரு தேய்ச்சிட்டு ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது மாதிரி ரெடி பண்ணணும். 1 லிட்ரு பால்லைங்க எனக்கு ஒரு 20 to 22 வந்திருக்கு பால். பாருங்கள், 300 கிராம் சர்க்கரைங்க, அதுக்கு 6 லிட்டர் தண்ணி. இந்த 300 கிராம் சர்க்கரைங்க, நாலு ஏலக்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 4 ஏலக்காங்க. பாருங்க, ரொம்ப ஸ்டிக்னஸும் வேண்டாம், பட் கொஞ்சம் ஸ்வீட்டியாக இருக்கும், பார்த்துக்கணும். இந்த இது போதும் பாருங்க, இப்படி இருக்கும். ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது இருந்தால் போதும். இந்த பால் 5 நிமிஷம் இந்த சிம்மில் வச்சு 5 நிமிஷத்தில் வேக வச்சிடலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை எப்படி பார்த்துக்கலாம், சரிங்களா? இந்த 5 நிமிஷம் முடிச்சதுங்க, இதை பார்க்கலாம். இந்த நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. பாருங்கள், ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 3 days யூஸ் பண்ணலாங்க. தேங்க்யூங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.